Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சோயா சங்க்ஸ் புலாவ். சோயா சங்க்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான புலாவ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க இந்த புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஊற வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி ஊற்றி ஊற வைங்க. சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சா டக்குன்னு ஊறிடும். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து நம்ம ஊற வச்ச சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா பொஃப்னு மாறி இருக்குது. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்கலாம். அதோட தண்ணியெலாம் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் மாற்றி வச்சதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் தயிர் கூட 1 டீஸ்பூன் தண்ணி நல்லா கலக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த கடாயில் தான் புலாவ் பண்ண போகிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த புலாவ் வந்துட்டு குக்கரில் கூட வைக்கலாம். இப்போ 2 நல்லா சூடாயிட்டு அதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 துண்டு பட்டை சேர்க்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மஷி ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சோயா சங்க்ஸ் கூட சேர்த்துருக்கோம், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மறுபடியும் ஒருக்கா கலந்து விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் புலாவ் செய்யும்போது நிறைய கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணுனா அந்த அரிசியெல்லாம் பிரேக் ஆயிரும், அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி அரிசியெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு கரெக்டாக 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பாருங்கள் அரிசியும் நல்லா குக்காக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே டேஸ்டியான சோயா சங்க்ஸ் புலாவ் ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ ரெசிபீஸ் எல்லாம் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.